அவருடைய மெடல்லாம் பார்த்தீங்கன்னா, அத கூட நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. பல ஷீல்டுங்க வந்து அவர் வாங்கியிருப்பார் போல இருக்கு. என்னன்னா, அவர் வந்து வீரப்பன பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய அளவுல எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் டீம் ஃபோர்ஸ்ன்னு ஒண்ணு ரெடி பண்ணியிருக்காரு. என்னன்னா, வீரப்பன டார்கெட் பண்றதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு. இந்த உலகத்தில பாம்ப படிச்சவன் தான் கீரிய படிச்சிருக்கான். சொல்லலாம். கழுக படிச்சிருக்கோம்னு சொல்லலாம். அந்த மாரி ஸ்பெஷல் டீம் ஃபோர்ஸ ஒண்ணு உருவாக்கி பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டத்தில இப்ப 2000த்தில வந்து பார்த்தீங்கன்னா, 2004ல வந்து அதிமுக ஆட்சி. அந்த நேரத்தில மிகப்பெரிய சவாலா வீரப்பன் வந்து கிட்டத்தட்ட 7 பொலிட்டிஷியன் லீடர வந்து கடத்தினது ஒரு விஷயம் வந்திருக்கு. அது இல்லாம கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய அராஜகம் என்பது ரொம்ப இருக்கு. கிட்டத்தட்ட 2000 யானைகள் 2000 யானைகள கொன்று குவித்ததுக்கான ஒரு ரெக்கார்டு குடுத்துருக்காங்க. தொடர்ந்து அவர் வந்து வீரப்பன வந்து புடிச்சே ஆவணுன்ற ஒரு கட்டத்தில இருக்கிறப்போ, வீரப்பன வந்து முழுமையா யாரால பிடிக்க முடியும்? யாரால வந்து வீரப்பன வந்து டச் பண்ண முடியுன்றப்போ, எல்லாருமே பரிந்துரை பண்ணது விஜயகுமார் சார் தான்.